யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வண்ணம் கூறுகின்றது. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று. ஆமென், ஆமென். தம்முடைய பிரசன்னம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அன்று இஷ்டவேலர்களை மேகஸ்தம்பம் வழிநடத்துகிறது போல அவருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரை வழிநடத்த போதுமானதாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஒரு போதும் நம்மை விட்டு அது விலகாமல் அனுதினமும் நம்மை வழிநடத்துகின்றது. எங்களுடைய வழி நிச்சயமற்றதாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் தனித்தவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தலைவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தலைவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தலைவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தலைவின் ஆவியானவரே. அந்த ஆவியானவர் எங்களுடைய வார்த்தையிலே, எங்களுடைய எண்ணங்களிலே, எங்களுடைய செயல்களிலே அனுதினமும் தங்கி இருக்கும்படிக்காய் அவரிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். எங்களுடைய இருதயம் அவருடைய அன்பிலே வழிநடத்தப்படவும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆன்மா அவருக்குள்ளாக புதுப்பிக்கப்படவும். அல்லேலூயா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னுடைய சிருஷ்டியும் இருவருமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பியும். பேச்சிலும் என் மூச்சிலும் என் சொல்லிலும் என் செயலிலும் கலந்திருக்கீங்க. என் நினைவிலும் என் நடத்தையிலும் என் நினைவிலும் என் உயிரிலும் கலந்திருக்கீங்க. என் பேச்சிலும் என் மூச்சிலும் என் சொல்லிலும் என் செயலிலும்
ஹல்லேலூயா தாப்பனே. அன்பினாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க கூட வாருங்கள் அப்பா. முதல் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். எல்லா துதிக்கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.